கத்தீட்ரல் பள்ளியில் 1989 வருடம் +2 படித்து தங்கள் படிப்பை நிறைவு செய்து 25 வருடங்களுக்கு பிறகு முன்னாள் மாணவர்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி. வெள்ளி விழா ஆண்டுகளை கடந்து முன்னாள் மாணவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது இனிதே துவங்க இருக்கிறது. நிகழ்வினுடைய முதல் அங்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தற்போது இந்த அகன்ற திரையிலே ஒலியும் ஒளியுமாக ஒளிபரப்ப இருக்கிறோம். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலிலே இருந்து இந்த பாடலை இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய மாணவர்களின் வித்தியாசமான கற்பனைகள், எதையும் புதிதாக செய்ய வேண்டும், புதுமையாக செய்ய வேண்டும் என்று கனவு காண்கின்ற இதயங்களின் வெளிப்பாடாக தமிழ்த்தாய் வாழ்த்து முதல் அம்சமாக இங்கே ஒலிபரப்பாக இருக்கிறது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு அம்சங்களிலும் நமது புதுமைகளை, நமது எண்ணத்தில் இருக்கும் வண்ணங்களை எல்லாம் இங்கே வெளிப்படுத்த தயாராக இருக்கிறோம். விழா துவங்குகிறது. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நன்றி. நமது நிகழ்வினை முறையாக நாம் இப்பொழுது துவங்க இருக்கிறோம். இதனுடைய முதல் அம்சமாக காலம் நம்மை அழித்து சென்றாலும் நம் நினைவுகளிலிருந்து என்றும் அகலாத அந்நாளைய ஆசிரியர்கள், நம் அறிவு கண்ணை திறந்தவர்கள். 1989 வருடங்களிலே நாம் பயின்ற பொழுது நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த இந்த பாசறையின் ஆசான்கள், இதில் சில பேர் இயற்கை எழுதியிருக்கிறார்கள். அந்த இயற்கை எழுதிய ஆசிரியர்களுக்கு முதலில் மலரஞ்சலி செலுத்தி நிகழ்வினை துவங்க இருக்கிறோம். மலரஞ்சலி செலுத்துவதற்கு நமது மாணவ நண்பர்கள் அனைவரும் வரிசையாக வர வேண்டும். இந்த முன்னாள் மாணவர் பேரவையினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே நண்பர் பிரின்ஸ் அவர்கள் முதலிலே மலரஞ்சலியை செலுத்துவார். அவரை தொடர்ந்து நமது மாணவ நண்பர்கள் அனைவரும் வரிசையாக இயற்கை எழுதிய முன்னாள் ஆசிரியர்களுக்கு மலரஞ்சலி செலுத்துவார்கள். அதன் பின் வேறு வருகை தந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் இந்த மலரஞ்சலியை செலுத்தலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது முதலில் முன்னாள் ஆசிரியர்களுக்கு மலரஞ்சலியை நமது முன்னாள் மாணவர் பேரவையினுடைய தலைவர் திரு பிரின்ஸ் அவர்கள் இதோ மலரஞ்சலி செலுத்தி துவங்கி வைக்கின்றார்.
நமக்கு அறிவு கண்களை திறந்து நம் வாழ்க்கையில் அடித்தளம் அமைத்து கொடுத்த முன்னாள் ஆசிரியர்களுக்கு கண்ணீரோடும் நன்றியோடும் நாம் அனைவரும் மலரஞ்சலி செலுத்திய நிகழ்வு நம் இதயத்தை மயிலிறகால் வருடியது போல ஒரு உணர்வை தந்திருக்கிறது. 25 வருடங்களுக்கு பிறகு இணைந்திருக்கிற இந்த இதயங்கள் ஒவ்வொன்றும் பழைய நினைவுகளால் பந்தாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இந்த பள்ளியை பார்க்கிற பொழுதும் இங்கே இருக்கிற கட்டடங்களை பார்க்கிற பொழுதும் ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும் ஏதோ ஒரு சொல்ல முடியாத சோகம் புல்லாங்குழல் இசையோடு
பின்னி பிணைந்து வருவதைப் போல, நம் இதயத்தின் நரம்பு நாள்களை மீட்டுவதைப் போல ஒரு உணர்வை தந்து கொண்டிருக்கிறது. இந்த நெகிழ்வான தருணத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நிகழ்வினை இப்பொழுது இனிதே துவங்க இருக்கிறோம். முதலிலே வரவேற்புரை ஆற்றுவதற்காக நமது முன்னாள் மாணவர் பேரவையினுடைய பொருளாளரும் தற்போது செயலாளருக்குரிய பணிகளையும் இணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சி. செல்வம் செந்தில் முத்து அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தந்து வரவேற்புரையை கூட புதுமையாக கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து ஒரு புதுமையான வரவேற்புரையை தர இருக்கிறார். வாருங்கள் செல்வம் செந்தில் முத்து அவர்களே. அவையோருக்கும் சபையோருக்கும் எனது காலை வணக்கம். சங்க இலக்கியங்களிலே விருந்தோம்பல் என்ற நிகழ்ச்சியானது தமிழருடைய பண்பாடாக கருதப்பட்டது. இயல், இசை, நாடகம் என்ற ரீதியிலே இசை என்கிற அடிப்படையில் வில்லிசை என்ற தமிழ் மனம் மணக்கக்கூடிய ரீதியிலே உங்கள் முன்னே உங்கள் அனைவரையும் வரவேற்க இருக்கின்றேன். இதோ வில்லிசை. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட 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 வந்தரல்வாய் கலை மகளே வந்தரல்வாய் கலை மகளே. அவையா முதன்முறை கடவுளாகிய விநாயகரை துதித்து இந்த வந்தனத்தை உங்களுக்கு வாழ்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா இங்கே ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா? ஐயா ஏன் வந்திருக்கோம்? இங்க எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா? எதுக்காக வந்திருக்கோம் ஐயா? எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா? ஐயா எப்படியா வந்திருக்கோம்? இங்க எங்கே குழுமி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? ஐயா குழுமி இருக்கவங்க எல்லாம் எதுக்கு குழுமி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. நாடு நல்ல நாட்டினிலே நாடு நல்ல நாட்டினிலே நாடு நல்ல நாட்டினிலே நாடு நல்ல நாட்டினிலே பாளையங்கோட்டை நகரினிலே பாளையங்கோட்டை நகரினிலே நாடு நல்ல நாட்டினிலே நாடு நல்ல நாட்டினிலே பாளையங்கோட்டை நகரினிலே பாளையங்கோட்டை நகரினிலே டயோசிசன் வட்டாரத்தில் டயோசிசன் வட்டாரத்தில் நம்ம டயோசிசன் வட்டாரத்தில் நம்ம டயோசிசன் வட்டாரத்தில் கத்தீட்ரல் மேல்நிலை பள்ளி கத்தீட்ரல் மேல்நிலை பள்ளி நம்ம கத்தீட்ரல் மேல்நிலை பள்ளி நம்ம கத்தீட்ரல் மேல்நிலை பள்ளி வெள்ளி விழா ஆண்டுதனில் வெள்ளி விழா ஆண்டுதனில் கலந்து கொள்ள வந்துள்ளோமே கலந்து கொள்ள வந்துள்ளமே. அவையா இப்படியாக இன்றைய தினத்திலே 1989 ஆண்டிலே 12ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்ற அத்துணை மாணவர்களும் இன்றைய தினத்திலே வெள்ளி விழாவை இங்கே சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமா ஐயா. ஆஹா எப்படி கொண்டாடுறார்கள் தெரியுமா? எப்படி கொண்டாடுறாங்க? யாரெல்லாம் சேர்ந்து கொண்டாடுறார்கள் தெரியுமா? யாரெல்லாம் சேர்ந்தாங்க? 1989 12ஆம் வகுப்பினிலே பயின்ற மாணவர்களும் 12ஆம் வகுப்பில் பயின்ற மாணவர்களும் 12ஆம் வகுப்பினிலே பயின்ற மாணவர்களும் 12ஆம் வகுப்பில் பயின்ற மாணவர்களும் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இப்படியாக இங்கே கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி தோணும். என்ன கேள்வி கேட்க போறீங்க ஐயா? இது எப்படி ஐயா புரிந்தது? எப்படி புரிந்தது? இது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? இது எப்படி சாத்தியப்பட்டது? எப்படி சாத்தியப்பட்டது ஐயா? 25 ஆண்டுகளாக அங்காக வீட்டிருக்கின்ற கூடிய இந்த மாணவர்களை எல்லாம் எப்படியே சேர்த்தீர்கள்? எப்படி சேர்த்தங்க ஐயா? எப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்? எப்படி வந்தது? இது ஒரு தனிநபர் முடிவல்ல. இது ஒரு தனிநபர் முடிவல்ல. பலரும் சேர்ந்து செய்த முடிவு. பலரும் சேர்ந்த முடிவு. இது எப்படி எல்லாம் இவர்களை சேர்த்தார்கள் தெரியுமா? எப்படி சேர்த்தாங்க ஐயா? எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? இத பாருங்க, இது இங்கே 52 குடும்பங்களை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அத்தனை குடும்பங்களை எப்படி சேர்த்தார்கள் தெரியுமா? எப்படி சேர்த்தாங்க ஐயா? Facebook இல்லைனா Facebook
Facebook இல்லைனா Facebook இல்லைனா பலரது ஃபேஸே தெரியாது பலரது ஃபேஸே தெரியாது Facebook இல்லைனா Facebook இல்லைனா பல ஃபேஸே தெரியாது பல ஃபேஸே தெரியாது செல்போன் இல்லைனா செல்போன் இல்லைனா செல்வங்கள் கிடையாது செல்வங்கள் கிடையாது செல்போன் இல்லைனா செல்போன் இல்லைனா செல்வங்கள் கிடையாது செல்வங்கள் கிடையாது இமெயில் இல்லைனா இமெயில் இல்லைனா முகவரிகள் தெரியாது முகவரிகள் தெரியாது இமெயில் இல்லைனா இமெயில் இல்லைனா முகவரிகள் தெரியாது முகவரிகள் தெரியாது டெலிபோன் இல்ல என்ன டெலிபோன் என்ன இல்ல என்ன டெலிபோன் இல்ல என்ன நம்ம டெலிபோன் இல்ல என்ன மொபைல் நம்பர் தான் தெரியாதையா மொபைல் நம்பர் தானே தெரியாதையா மொபைல் நம்பர் தான் தெரியாதையா மொபைல் நம்பர் தான் தெரியாதையா இந்த நல்ல உள்ளம் இல்ல என்ன நல்ல உள்ளம் இல்ல என்ன இந்த நல்ல எண்ணம் இல்ல என்ன நல்ல எண்ணம் இல்ல என்ன இந்த வெள்ளி விழா இங்கே இல்ல இந்த வெள்ளி விழா இங்கே இல்ல இந்த நல்ல உள்ளம் இல்ல என்ன இந்த நல்ல உள்ளம் இல்ல என்ன இந்த வெள்ளி விழா இங்கே இல்ல இந்த வெள்ளி விழா இங்கே இல்ல ஆக இப்படியாக எங்களுடைய நண்பர்கள் இமெயில் Facebook டெலிபோன் ஆமா இப்படி மொபைல் இப்படி என்று பலதரப்பட்ட விதத்திலே அப்படிதான் இங்கே அனைத்து மாணவர்களையும் சேர்த்தார்கள் வந்திருக்காக எப்படியாக எப்படி காற்று மலை பாராது காற்று மலை பாராது காற்று மலை பாராது காற்று மலை பாராது மேடு பள்ளம் பாராது மேடு பள்ளம் பாராது இரவு பகல் பாராது இரவு பகல் பாராது இங்கு இடுக்கெல்லாம் இங்கு இடுக்கெல்லாம் கந்து ஒந்தெல்லாம் கந்து பொந்தெல்லாம் ஏழு கடல் தாண்டி மேடு கடை தாண்டி ஏழு கடல் தாண்டி ஏழு கடல் தாண்டி ஏழு உலகம் தாண்டி ஏழு உலகம் தாண்டி இப்படிப்பட்ட அருமையான முத்துக்களை இங்கே சேர்த்திருக்கிறார் ஆமா எப்படி எப்படி இந்த அருமையான மேடையிலே இங்கே நாங்கள் 12ஆம் வகுப்பிலே பயின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 டாக்டர்கள் 5 மருத்துவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் 5 மருத்துவர்கள் 1989 12ஆம் வகுப்பு ஏ பிரிவிலே ஒரு சில சி செக்ஷன் டி செக்ஷன் பிரிவுகளிலே படித்த மாணவர்களே ஒரு 4-5 டாக்டர்கள் இங்கே இருக்கிறார். 10-15 இன்ஜினியர்கள் பொறியாளர்கள் இங்கே விட்டிருக்கிறார்கள். 10-15 இன்ஜினியர்கள். ஆமா ஆமா. இப்படியாக இந்த கல்வி நிறுவனமானது இந்த கத்தீட்ரல் மேல்நிலை பள்ளியானது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மாணவர்களையும் மாணவ செல்வங்களையும் அவர்களுடைய உயர்ந்த பதவிகளுக்கு இந்த கல்வி நிறுவனமானது உயர்த்தி இருக்கிறது. ஆமா. இந்த மாணவ செல்வங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? எப்படி இருக்கணும்? அது மட்டுமல்லாது இந்த கல்வி நிறுவனம் எப்படி எல்லாம் வளர வேண்டும் தெரியுமா? எப்படி எல்லாம் வளரணும்? வாழிய 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 வாழியவே வாழிய 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 வாழியவே வாழிய 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 வாழியவே வாழிய 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 வாழியவே. இந்த நிறுவனமும் இங்கே பயின்ற மாணவர்களும் பல்லாண்டு காலம் வாழ்க என கூறி ஐயா வந்தனோ வந்த சலம் எல்லாம் குந்தனோ வந்தனோ வந்த சனம் எல்லாம் குந்தனோ ஐயா வந்தனோ வந்த சலம் எல்லாம் குந்தனோ ஐயா வந்தனோ வந்த சனம் எல்லாம் குந்தனோ வந்தனையா வந்தனோ வந்த சனம் எல்லாம் குந்தனோ வந்தனவையா வந்தனோ வந்த சனம் எல்லாம் குந்தனோ வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனோ வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனோ வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனோ வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனம். சந்தனத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா கேளுங்க. சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க. குங்குமமா குங்குமம் கும்பகோண குங்குமம் குங்குமமா குங்குமம் கும்பகோண குங்குமம் குங்குமமா குங்குமம் கும்பகோண குங்குமம் குங்குமமா குங்குமம் கும்பகோண குங்குமம். குங்குமத்தை பூசிக்கிட்டு குதூகலமா கேளுங்க. குங்குமத்தை பூசிக்கிட்டு குதூகலமா கேளுங்க. அள்ளி மலர் எடுத்து அத்தனை பேரையும் கும்பிட்டோம். 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 அள்ளி மலர் எடுத்து மாதர்களை கும்பிட்டோம். மல்லி மலர் எடுத்து மாதர்களை கும்பிட்டோம். மல்லி மலர் எடுத்து மாதர்களை கும்பிட்டோம். அள்ளி மலர் எடுத்து மாதர்களை கும்பிட்டோம். பிச்சி மலர் எடுத்து பெரியவங்களை 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 கும்பிட்டோம். வந்தனையா வந்தனோ வந்த சனம் எல்லாம் குந்தனோ 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 என்று உங்களுடைய
அருமையான நறுமண மலர்களாலும் மணமிக்க மலர்களாலும் உங்கள் அத்துணை பேரையும் இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் எங்களுடைய பழைய மாணவர்கள் சார்பாக வருக 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 என மீண்டும் ஒரு முறையாக வரவேற்று என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்வம் செந்தில்முத்து அவர்களே. செல்வம் செந்தில்முத்து அவர்கள் தனது வில்லிசையால் வழங்கிய வரவேற்புரையிலே இந்த கத்தீட்ரல் பள்ளியில் பயின்று எத்தனை பேர் மருத்துவர் ஆனார்கள் என்று பட்டியலை சொன்னார், எத்தனை பேர் பொறியாளர்கள் ஆனார்கள் என்ற பட்டியலை சொன்னார். இந்த பட்டியலையெல்லாம் சொன்ன செல்வம் செந்தில்முத்து இங்கே பயின்று ஒரு மாணவன் ஒரு கலைஞனாகவும் மாறியிருக்கிறான் என்ற பட்டியலை தர தவறிவிட்டார். மிகச்சிறப்பாக வில்லிசை கலையை வழங்கிய செல்வம் செந்தில்முத்து அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் உற்சாகமான கரவொலியை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த மாணவ நண்பர்களே, நமது வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் அடுத்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வு, முதன்மையான நிகழ்வு, ஒரு புதுமையான நிகழ்வு. 55 பேர் இந்த அரங்கத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் 25 வருடங்களுக்கு பிறகு. இந்த 25 வருடத்தில் நாம் கடந்து சென்ற தூரங்கள் எவ்வளவோ, பட்ட துயரங்கள் எத்தனையோ, பெற்ற வெற்றிகள் எத்தனையோ. இந்த சாதனைகளையெல்லாம் இந்த மேடையில் சொல்லாமல் வேறு எந்த மேடையில் சொல்வது? அதற்காகத்தானே இந்த மேடை. இந்த பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு இன்றைக்கு நான் எந்த சிகரத்தை தொட்டிருக்கிறேன், இந்த பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு இன்றைக்கு நான் எந்த உயரத்தை அடைந்திருக்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, இது கதை பேசும் நேரம். இந்த 25 வருட வரலாறை எல்லாம் 55 பேரும் மேடையில் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதற்காக உங்கள் அனைவரிடமிருந்தும் உங்களது தன்விவர குறிப்புகளை பெற்று நீங்கள் கொடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே ஒரு ஆவணப்படம் இங்கே திரையிட காத்திருக்கிறோம். இந்த ஆவணப்படத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு ஆவணப்படத்திலே நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகள், அடைந்திருக்கும் சாதனைகள், பெற்றிருக்கும் பட்டங்கள், அமைந்திருக்கும் வாழ்க்கை துணை விவரங்கள் அனைத்தையும் ஒரு தொகுப்பாக இங்கே பார்க்க இருக்கிறோம். இது நமக்கு மகிழ்ச்சி தரும். ஆனால் நம்மை விட யாருக்கு மகிழ்ச்சி தரும் தெரியுமா? ஈன்ற பொழுதினும் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வோமே, நம்மை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். ஐயா, உங்கள் ஆசீர்வாதங்களால் நாங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், எத்தகைய சாதனைகளை எல்லாம் அடைந்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது அனைத்தையும் ஒரு ஆவணப்படமாக பார்க்க இருக்கிறோம். அந்த ஆவணப்படத்தை பார்ப்பதற்கு முன்பாக நாம் பயின்ற காலத்திலே இந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டண்டாக திறம்பட பணியாற்றிய ஐயா தாமஸ் அவர்கள் நீண்ட நேரம் இந்த அரங்கத்திலே அவர்களது வயோதிகம் காரணமாக காத்திருக்க முடியாது என்கின்ற காரணத்தினாலே அவர் விடைபெற்று செல்ல காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக அவருக்கு நாம் மரியாதை செலுத்தி பொன்னாடை அணிவித்து திரு பிரின்ஸ் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு மரியாதை செலுத்த இதோ அவர்களுக்கு முன்னாள் மாணவர் பேரவையின் சார்பிலே நமது மாணவ நண்பர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்கள் தனது வயதையும் மறந்து வயோதிகத்தையும் மீறி நமது அழைப்பை ஏற்று இந்த அரங்கத்திற்கு வருகை தந்து நம்மை எல்லாம் உள்ளபடியே மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இனிய தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நமது மாணவ செல்வங்களின் மகத்தான வளர்ச்சிகளையெல்லாம் கோடிட்டு காட்டுகின்ற குறும்படம் ஒரு வரலாற்று பெட்டகமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணப்படம். இது முழுமையானதும் அல்ல, முற்று பெற்றதும் அல்ல. இது ஒரு சின்ன புள்ளிதான், இது ஒரு சின்ன துவக்கம்தான். இன்னமும் நமக்கு வலுவான ஆயுள் காத்திருக்கிறது. வாழ்க்கையின் மீதி பகுதியை கடந்து செல்ல வேண்டிய நேரங்கள் நிறையவே இருக்கிறது. அதற்குள் நாம் அடைந்து முடிக்க வேண்டிய சாதனைகளும் எத்தனையோ காத்திருக்கிறது. அவைகளெல்லாம் வரிசையாக இந்த பட்டியலிலே இணைக்கப்பட வேண்டும். இப்போது நாம் இந்த பட்டியலில் இணைத்திருப்பது கொஞ்சம் செய்திகளை தான், அதிலும் கொஞ்சம் நண்பர்களை பற்றியது தான். இன்னும் 55 பேருடைய முழு விவரங்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை.
அவற்றை இன்னமும் நாம் முழுமையாக தொகுக்கவில்லை. அவற்றையெல்லாம் வருங்காலத்திலே பிற்காலத்திலே வரிசையாக நாம் செய்ய வேண்டும். இதை விடவும் சிறப்பாக சீரமைத்து ஒரு ஆவணப்படத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கான ஒரு அடிப்படை ஆவணப்படமாகத்தான் இந்த ஆவணப்படத்தை இங்கே நாம் திரையிடுகிறோம். மாணவர்கள் அனைவரும் இந்த ஆவணப்படத்தை கண்டுகளிக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் ஆசீர்வாதங்களால் நாங்கள் எத்தனை தூரம் பயணம் செய்திருக்கிறோம், எவ்வளவு வெற்றிகளை அடைந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த ஆவணப்படத்திலே சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். வாருங்கள், ஆவணப்படத்தை கண்டுகளிப்போம். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று வர்ணிக்கப்படும் பாளையங்கோட்டை மாநகரின் இதய பகுதியில் அமைந்திருக்கும் கத்தீட்ரல் மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டை கடந்த ஓர் பாரம்பரியம் நிறைந்த பள்ளி. இந்த பள்ளி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி கண்களை திறந்து வழிகாட்டும் ஒளிவிளக்காய் திகழ்ந்திருக்கின்றது. ஆரம்ப பாடசாலையில் இருந்து விடைபெற்று அறிவை விரிவு செய்ய உயர்கல்வி கற்க வந்த நம்மை உச்சி முகர்ந்து 1982 முதல் 1989 வரை நமது அறிவு பசியை நீக்கி நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததும் இந்த கத்தீட்ரல் உயர்நிலைப் பள்ளிதான். இந்த கல்வி பாசறையில் இருந்து விடைபெற்று வாழ்க்கை வீதிகளில் நமக்கானவைகளை தேடி நாம் பிரிந்து சென்றோம், நம்மை மறந்து சென்றோம். இன்று 25 வருடங்களுக்கு பிறகு கால வெள்ளத்தில் நீந்தி நாம் கரை சேர்ந்திருக்கிற ஒரு பொன்னாள். இந்த 25 வருடங்களில்தான் நம்மில் எத்தனை மாற்றங்கள், எத்தனை வளர்ச்சிகள். பள்ளியில் நம்மோடு பயின்ற பாசப் பறவைகள் ஒவ்வொருவரையும் அவர்களின் தற்போதைய வளர்ச்சிகளையும் இந்த பரவசம் மிகுந்த படக்காட்சிகளில் பார்த்து மகிழ்வோம். பெயரில் மட்டுமல்ல, மனதளவில் இன்றும் இளமையோடு உலா வந்து கொண்டிருப்பவர்தான் ஜே பிரின்ஸ், நமது முன்னாள் மாணவர் பேரவையின் தலைவர். 1981 முதல் 1989 வரை 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை நமது பள்ளியில் நம்மோடு பயின்றவர். பின்னர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பயின்றார். கூடுதலாக தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளிலும் தட்டச்சு கலையை பயின்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 1991 வருடம் அரசு பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தட்டச்சராக தற்காலிக பணியில் சேர்ந்தார். 1993 முதல் 1996 வரை திசையன்விளை பிவி மினரல்ஸ் நிறுவனத்தில் தட்டச்சராக தனது பணியை தொடர்ந்த திரு பிரின்ஸ் 2002 முதல் பிரின்ஸ் டிராவல் ஏஜென்சி என்ற தனது நிறுவனத்தை துவங்கி தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றார். ரயில் பயணம், விமான பயணம், பேருந்து பயணம் என எல்லாவிதமான பயணங்களையும் இவரது நிறுவனம் எளிதாக்கி தருகின்றது. 2003 வருடம் இல்லறத்தில் நல்லறம் கண்ட பிரின்ஸ் அவர்களின் துணைவியார் ஆர் விஜயா முதுகலை பட்டதாரி. இனிய இல்லறத்தின் நற்பயனாய் அழகானதொரு புதல்வன் PV சுஜய் பிரதீப் தற்போது 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். 2004 முதல் JCI அமைப்பின் உறுப்பினர். 2012 JCI திருநெல்வேலி கிளையின் தலைவர். 2013-2014 ஆண்டில் மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர். RTSA அமைப்பின் மதுரை மண்டல செயலாளர், இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் ஆயுள்கால உறுப்பினர் என பல்வேறு பொதுநல அமைப்புகளில் இடம்பெற்றுள்ள நமது பிரின்ஸ் தற்போது நமது கத்தீட்ரல் பள்ளி முன்னாள் மாணவர் பேரவையின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு வெற்றிகரமாக இந்த வெள்ளி விழா நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக குருதி கொடையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். 3 மாதத்திற்கு ஒருமுறை தவறாமல் குருதி கொடை அழித்து தமிழக அரசின் பாராட்டினை பெற்றவர்.
நாமும் அவரை பாராட்டுவோம். உப்பு வேளாண்மையில் உலகத்துக்கே முன்மாதிரியாக திகழும் தூத்துக்குடியில் தற்போது வசித்து வந்தாலும் நட்பு மாறாமல் நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் டி. சாம் மோசஸ். தூய யோவான் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் பிஷப் ஹெர்பர் கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்று கூடுதல் தகுதியாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் PGDDA எனும் பட்டத்தையும் பெற்றார் சாம் மோசஸ். 1995 முதல் 1996 வரையிலும் ஷிப்பிங் கார்ப்பரேஷனில் தனது பணியை துவங்கி 1996 முதல் தற்போது வரையிலும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். நமது வெள்ளி விழா நிகழ்வின் ஒரு அங்கமாக பாளை பிஷப் சார்ஜன் பள்ளி மனவளர்ச்சி குன்றிய மாணவ மாணவியருக்கு ஒரு நாள் முழுமைக்குமான உணவை அளிக்க நாம் தீர்மானித்த போது அதற்குரிய முழு செலவினங்களையும் சாம் மோசஸ் ஒருவரே தனிநபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த அடிப்படையில் கடந்த 10/8/2014 அன்று பிஷப் சார்ஜன் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நமது முன்னாள் மாணவர் பேரவை சார்பில் அன்றைய தினம் உணவு வழங்கப்பட்டது. மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் வாழ்த்துக்களுடன் மனநிறைவுடன் விடை பெற்றோம். நன்றி சாம் மோசஸ். நமது மாணவ நண்பர்களில் மங்காத நட்பு பாராட்டும் மற்றொரு நண்பர் சி. சுரேஷ் செல்வன். கத்தீட்ரல் பள்ளி வாழ்க்கைக்கு பின்னால் தூய யோவான் கல்லூரியில் அறிவியலில் இளங்கலை பட்டமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை பட்டமும் பெற்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறையில் இளங்கலை பட்டமும் பெற்றார் சுரேஷ் செல்வன். 2003ஆம் வருடம் இல்லறம் கண்டார். மனைவியின் பெயரோ ஜே. பிரிசில்லா ஜூடித். மகள் ஹெர்லின் லிபர்டி தற்போது 5ஆம் வகுப்பும் மகன் ஹாரிஸ் சாமுவேல் 2ஆம் வகுப்பும் பயின்று வருகிறார்கள். பெங்களூரில் உள்ள மத்திய பாதுகாப்பு துறையின் நிதி பிரிவில் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆபீசராக 1999 முதல் தற்போது வரை பணியாற்றி வருகின்றார். வாழ்த்துவோம் அவரை. நமது நட்பு வட்டத்தில் நேசமிகுந்த மற்றொரு நண்பர் எஸ். முத்துகிருஷ்ணன். +2விற்கு பிறகு சட்டம் பயின்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் முத்துகிருஷ்ணன். 2001ஆம் வருடம் தெய்வநாயகி எனும் இல்லத்தரசியை கரம் பிடித்தார். அவர்கள் அன்பின் அடையாளமாய் 2 குழந்தைகள், ஐஸ்வர்யா, விஜயராகவா. நம்மில் ஒருவர் வழக்கறிஞர் என்பது நமக்கு பெருமைதானே. தனியார் துறை, அரசு துறை, நீதித்துறை என பல்துறையிலும் பரிமளிக்கும் நமது மாணவர்கள் பட்டியலில் காவல்துறையிலும் ஒரு கம்பீரமான பங்களிப்பு உண்டு என்று உணர்த்தி இருக்கின்றார் ஏ. பிரபாகர். +2விற்கு பிறகு லட்சுமியம்மாள் பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ படிப்பும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BCA படிப்பும் படித்து பின்னர் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பலவிதமான பொறுப்புகளை திறம்படச் செய்தார் பிரபாகர். எலக்ட்ரிக்கல் ஆபரேட்டராக, எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக, சைட் இன்சார்ஜாக, கன்சல்டன்டாக பல பணிகளை செய்து பின்னர் சுய தொழிலில் ஈடுபட்டார். தற்போது வெற்றிகரமாக திருப்பூர் மாநகர காவல்துறை அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராய் பணி செய்து வருகின்றார். 1998ஆம் வருடம் ரெனாலா சோபியாவினை தன் வாழ்க்கை துணைவியாக்கி சிறப்போடு வசித்து வருகின்றார் அவிநாசியில். காவல்துறையில் கால் பதித்தது போலவே மருத்துவத்துறையிலும் மகத்தான சேவை செய்து வருகின்றார் நமது மாணவ பருவத்து நண்பர் டாக்டர் வெங்கடேஷ். கத்தீட்ரல் பள்ளியில் பயின்று பின்னர் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பயின்று மருத்துவர் பட்டம் பெற்றார். பட்டம் பயின்ற பின் திருவண்ணாமலையிலும் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலும் தனது மருத்துவ சேவைகளை வழங்கி தற்போது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவராய் மாபெரும் பணியை செய்து வருகின்றார்.
மனைவியும் ஒரு மருத்துவர்தான், டாக்டர் AM குமுதா. 2001ஆம் வருடம் இவர்கள் திருமணம் நடைபெற்றது. மூத்த மகள் தீபிதா தற்போது 8ஆம் வகுப்பிலும், இளைய மகள் சந்தோஷா 2ஆம் வகுப்பிலும் பயின்று வருகின்றனர். பல்வேறு மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களின் ஆரோக்கிய வாழ்வில் அக்கறை காட்டி வருகின்றார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் R. வெங்கடேஷ் MD. நமது மாணவ நண்பர்களில் மற்றும் ஒரு இனிமையான நண்பர் S. ராஜாமணி. கத்தீட்ரல் பள்ளியில் கல்வி வாழ்க்கைக்கு பிறகு டிப்ளமோ படிப்பை லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக்கிலும், பொறியியல் படிப்பினை அண்ணா பல்கலைக்கழகத்திலும் மேற்கொண்டார். பின்னர் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவனத்திலும் AWS ட்ரூ பவர் நிறுவனத்தில் தனது பணியை தொடர்ந்து வருகின்றார். இல்லற வாழ்க்கையில் இன்னமும் இவர் அடியெடுத்து வைக்கவில்லை என்றாலும் பொறியாளராக பணியாற்றி வரும் நண்பர் ராஜாமணி புவியில் வெற்றிகள் பல காண வாழ்த்துகின்றோம். மகத்தான நமது மாணவ நட்புகளில் மறக்க முடியாத நண்பன் MS பெனிசன். +2 கல்விக்கு பிறகு பொறியாளராய் பட்டம் பயின்று கட்டுமான துறையிலும், உள் அலங்கார துறையிலும், வீட்டுமனை விற்பனை பிரிவிலும் வெற்றிகள் கண்டவர்தான் MS பெனிசன். 2002ஆம் ஆண்டில் கவிதா பெனிசனை கரம் பிடித்தார். 2 குழந்தைகளுடன் இல்லற வாழ்க்கையில் இனிதே பயணித்துக் கொண்டிருக்கிறார். நமது நண்பர்களில் நட்பு மாறாமல் நம்மோடு வலம் வருகின்ற மற்றொரு நண்பர் NT பாலாஜி. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு தூய சவேரியார் கல்லூரியில் இளங்கலை பட்டமும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பயின்றார். தற்போது பெங்களூரில் பணியாற்றி வரும் NT பாலாஜி நமது பொன்விழா கொண்டாட்டத்திற்காக நம்மோடு உற்சாகமாய் கரம் கோர்த்திருக்கிறார். வாழ்த்துவோம் அவரை. வெள்ளி விழாவில் ஒருங்கிணைந்து இருக்கும் நமது மாணவ சகோதரர்களில் மற்றும் ஒருவர் NJ வெங்கட்ராமன். தூய சவேரியார் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பயின்றார். பின்னர் ஸ்ரீராம் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்திலும், சிதம்பரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேரிடைம் டெக்னாலஜி நிறுவனத்திலும், குஜராத் மற்றும் கோவை மாநகரிலும் பணிகள் பல செய்து தற்போது சென்னை ஸ்ரீ சாஸ்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்வி நிறுவனத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்ற உயர் பதவியை அலங்கரித்து வருகிறார். 2003ஆம் ஆண்டு பத்மாவதி என்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அந்த இல்லறத்தின் அடையாளமாய் ஆதித்யா என்ற அன்பு குழந்தைக்கு தந்தையானார். நமது மாணவ நண்பர்களில் மற்றும் ஒருவர் ஷாகுல் ஹமீத். பள்ளி வாழ்க்கைக்கு பிறகு கல்லூரி வாழ்க்கையை சரிந்த சுவரும் சங்கத்தமிழ் பாடும் சதகப்துல்லா கல்லூரியில் தொடங்கி முதுகலை பட்டம் பயின்றார். 1999இல் இல்லறத்தில் இனிதே அடியெடுத்து வைத்து 3 குழந்தைகளுக்கு தந்தையானார். 25 வருடங்களுக்கு பிறகு நம்மோடு இணைந்திருக்கும் இவரை வாழ்த்தி வரவேற்போம். கற்களை உடைப்பது இவரது தொழில் என்றாலும் நட்பை இணைப்பது இவரது சுவாபம். நமது முன்னாள் மாணவர் பேரவையில் முதல் பொருளாளர் என்ற பெருமிதம் வாய்ந்த பொறுப்பினை புன்னகையோடு செயல்படுத்தி வருகிறார் சி. செல்வம் செந்தில்முத்து. தூய சவேரியார் கல்லூரியில் BSc, MSc, B.Ed, M.Ed என பட்டங்கள் பல பயின்று ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக பணியாற்றி வருகிறார். 2000ஆம் ஆண்டில் அனிதா லட்சுமி என்பவரை வாழ்க்கை துணையாக கரம் பிடித்து சித்தார்த், ராஜாராம் என்ற 2 குழந்தைகளோடு இனிய இல்லறத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நாட்டுப்புற கலைகளில் நாட்டம் கொண்டு ஆற்றலுடன் அந்த கலைகளுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறார். அடுத்து வரும் நண்பரும் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் உயரிய பதவியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்தான். அவர் பெயர் சசிகுமார். +2விற்கு பிறகு தூய யோவான் கல்லூரியில் முதுகலை பயின்று
தற்போது மதுரை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் கிளை மேலாளராக பணியாற்றி வருகின்றார். அது மட்டுமன்றி அந்த ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் அதிகாரிகள் சங்கத்தில் மாநில செயலாளராக கடமையாற்றி வருகின்றார். கல்லூரியில் படிக்கும் போதே கடுமையாக உழைத்ததன் விளைவு அன்றே அரசு பணிக்கு சென்று இன்று இன்முகத்தோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் சோ சசிகுமார். பாளையில் நம்மோடு கல்வி பயின்று பாரின் எல்லைகளை கடந்து இன்று மேலை நாட்டில் மேதகு வாழ்க்கை மேற்கொண்டு வருகிறார் ரிச்சர்ட் அப்பாத்துரை கிளிஃப். தூய சவேரியார் கல்லூரியில் இளங்கலை படிப்பும் ஏஜே கல்லூரியில் முதுகலை படிப்பும் பயின்று மென்பொருள் பொறியாளராக வெற்றிகரமான பயணத்தை மேற்கொண்டு வருபவர்தான் கிளிஃப் அவர்கள். 1998 வருடம் சோஃபியா ரூபி என்பவரை வாழ்க்கை துணையாக கொண்டு டேனியல் கிளிஃப், ஷெரில் கிளிஃப் என்ற 2 குழந்தைகளுக்கு தந்தையாக நண்பர் கிளிஃப் மகிழ்வான வாழ்க்கைக்கு ஓர் அடையாளமாக திகழ்கின்றார். மாணவர் பேரவையின் மற்றும் ஒரு இனிய நண்பர் ஆர். ஜிம் ரீவ்ஸ். சதகப்துல்லா கல்லூரியில் இளங்கலை பயின்று பின்னர் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்று இன்று வழக்கறிஞராய் வலம் வந்து கொண்டிருக்கிறார் நண்பர் ஜிம் ரீவ்ஸ். 2002ஆம் ஆண்டில் ஐரின் என்பவரை வாழ்க்கை துணையாக கொண்டு ஷெரின், ஷெபி என்ற 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மனமகிழ்வோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார். களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் இவர் எடுத்துரைத்த வாதங்களை சென்னை சட்ட இதழில் அச்சேறி இருக்கும் அரும்பெரும் சாதனைகளை நிகழ்த்தியவர் நமது ஜிம் ரீவ்ஸ். மற்றும் ஒரு மருத்துவர் நம் மாணவர்களின் பெருமைகளை பறைசாற்றுகின்றார். அவர்தான் டாக்டர் எஸ்டர் கிடியான். மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று தொடர்ந்து பல்வேறு மருத்துவ கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பெற்று தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மருத்துவராய் பணியாற்றி வருகின்றார். 2000 வருடத்தில் இவாஞ்சலின் கிரேஸ் டார்லிங் எனும் மருத்துவரை வாழ்க்கை துணையாக கொண்டு 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். மயக்கவியல் துறையில் நுணுக்கமாக செயல்படும் ஆற்றலும் வயலின், கிட்டார் இசைக்கருவிகளை இனிமையாக இசைப்பதில் வல்லவராக திகழ்பவர் டாக்டர் எஸ்டர் கிடியான். நமது மாணவ நண்பர்களில் மருத்துவர்களின் எண்ணிக்கை நம்மை ஆச்சரியம் கொள்ள செய்கின்றது. இதோ மற்றும் ஒரு மருத்துவர் மகேஷ் எஸ் நாயர். கேரள மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஹோமியோபதி மருத்துவம் பயின்று தற்போது கொச்சியில் சாந்தா ஹோமியோ கிளினிக் என்ற மருத்துவமனையை சிறப்பாக நடத்தி வருகின்றார். இவர்தம் துணைவியார் டாக்டர் சுமிதா என்பவரும் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். இந்த மருத்துவ தம்பதிகளை நமது மாணவர் பேரவை மனதார வாழ்த்துகின்றது. இவரது மருத்துவ சாதனைகளை முழுமையாக தெரிந்து கொள்ள, இவரது மருத்துவ சேவைகளை நாம் முற்றிலும் அறிந்து கொள்வதற்காக இணையதளத்திலே www.mahesh.doctor.in என்ற இணையதளத்திலே இவரது மருத்துவ சேவைகளை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த மாணவர் ஜி. ஆனந்த சுவாமிநாதன். சமூகவியல் துறையில் இளங்கலை பட்டமும் மருத்துவமனை நிர்வாகம், மனிதவளத்துறை உயர் படிப்பு என கல்வியில் களம் பல கண்டு இன்று உயர் பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனந்த சுவாமிநாதன். 2003ஆம் வருடம் ஷீலா என்பவரை வாழ்க்கை துணையாக கொண்டு 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். இவர் துணைவியார் ஓர் இணை பேராசிரியர். இவர்களையும் நமது மாணவர் பேரவை வரவேற்கிறது. மருத்துவர்கள் பட்டியல் இதோ தொடர்கின்றது. அடுத்து வருபவர் டாக்டர் KP கந்தகாமேஷ் அவர்கள். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் MBBS பயின்று மதுரை மருத்துவக் கல்லூரியில் MD பட்டம் பெற்று தற்போது தூத்துக்குடியில் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார்.
விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதைப் போல 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு தேர்விலும் தான் முதல் மாணவன், தனக்குத்தான் 100க்கு 100 மதிப்பெண்கள் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் டாக்டர் KP கந்தகாமேஷ் அவர்கள். அவர்கள் பயில்கின்ற காலத்தில் முதல் மாணவன் என்ற இடத்தை அவர் ஒருபோதும் யாருக்காகவும் எவருக்காகவும் விட்டு கொடுத்ததில்லை. படிப்பின் மீது அத்தனை கெட்டியாக அன்று படித்ததன் விளைவுதான் இன்று மருத்துவராக மகத்துவமான சேவையை செய்து வருகின்றார். மருத்துவர் கந்தகாமேஷுக்கு நமது மாணவர் பேரவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நமது மாணவர் பேரவை நட்பு நட்சத்திரத்தில் ஜொலிக்கும் இன்னொரு நட்சத்திரம் ஐ. சங்கர். பள்ளி வாழ்க்கைக்கு பிறகு பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ பட்டம் பெற்று தொடர்ந்து உயர்கல்விகளால் உயர்ந்த பதவியை அடைந்தவர் ஐ. சங்கர். ரியாத், குவைத் என்று மேலை நாடுகளில் பணியாற்றிய மேதகு மாணவர் ஐ. சங்கர் 2000 வருடத்தில் ரேவதி என்பவரை வாழ்க்கை துணையாக கொண்டு மீரா, ஸ்ரீமான் என்ற 2 குழந்தைகளுக்கு தந்தையானவர். 5 முறை குருதி கொடை அளித்து சமூக அக்கறை உள்ளவராக நமக்கு உற்சாகம் தருகின்றார் ஐ. சங்கர். ஐ. சங்கர் அவர்கள் தற்போது மும்பையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் சூப்பர்வைசராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். முன்னாள் மாணவர் பேரவையின் முத்துக்களாய் அணிவகுக்கும் மாணவர்களின் பட்டியலில் இதோ மற்றும் ஒரு மாணவர் எஸ். முரளி. தூய சவேரியார் கல்லூரியில் பிகாம் பயின்று பின்னர் முதுகலை பட்டம் பெற்று தற்போது ஈஸ்டர்ன் த்ரெட் லிமிடெட் கொச்சின் நிறுவனத்தில் சீனியர் பிசினஸ் ஆபீசராக பணியாற்றி வருகின்றார். இந்துத்துவா இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு சமூக சேவையில் நாட்டம் கொண்டு நன்மைகள் பல செய்து கொண்டிருப்பவர்தான் நமது நண்பர் எஸ். முரளி அவர்கள். முரளி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை மாணவர் பேரவை தெரிவித்துக் கொள்கின்றது. பிரகாசிக்கும் நமது நண்பர்கள் குழுமத்தில் மற்றும் ஒரு நண்பர் ஐ. பிரகாஷ். கணிப்பொறி துறையிலே பட்டங்கள் பல பெற்று டிப்ளமோ பட்டம் பெற்றவர் ஐ. பிரகாஷ். தற்போது சௌபாக்கியம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் என்ற சொந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி வருகின்றார். 1995 வருடம் சுபா என்பவரை வாழ்க்கை துணையாக கொண்டு ஒரு குழந்தைக்கு தந்தையாக வாழ்க்கையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள ஐ. பிரகாஷ் தனது வாழ்க்கையை தானே தீர்மானித்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த காதல் தம்பதிகளை கனிவுடன் வாழ்த்துவோம். பாராமெடிக்கல் துறையிலும் நமது மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதற்கு ஜெயக்குமார் டேனியல் ஒரு சான்று. BSc பிசிக்ஸ், B.Pharm, MBA என பட்டங்கள் பல பயின்று மருந்து விற்பனையாளராக வெற்றிகரமாக தனது வாழ்க்கையை துவங்கி இன்று ஒரு நந்தவனத்தில் ஓடும் அமைதியான நதியைப் போல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஜெயக்குமார் டேனியல். இவருக்கும் நமது மாணவர் பேரவை தனது மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நமது முன்னாள் மாணவர் பேரவையில் இன்னும் ஒரு இனிய நண்பன் தாமஸ் ஜெயசீலன். +2 பிறகு BSc கெமிஸ்ட்ரி, MSc கெமிஸ்ட்ரி, MSc என்வாயரன்மெண்ட் ஆகிய துறைகளில் பட்டம் பெற்று ஸ்பிக் நிறுவனத்தில் தனது பணிகளை துவங்கினார். தாமஸ் ஜெயசீலன் தற்போது தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். 1996 வருடம் ஆக்னஸ் என்பவரை வாழ்க்கை துணையாக கொண்டு ஒரு குழந்தைக்கு தந்தையாக திகழும் தாமஸ் ஜெயசீலன் 3 முறை குருதி கொடை அளித்துள்ளார். காலம் கடந்த சந்திப்புதான் இது என்றாலும் கலைந்து போகாத கனவுகளுடன் ஒன்று கூடியிருக்கும் நமது நட்பு வட்டத்தில் ஒரு கலைஞனும் உண்டு. ஆம், அவர்தான் பிரபு.
இளங்கலை பட்டம் பெற்றார். இது போதாது என்று இன்கலையாம் ஓவிய கலையிலும் பட்டம் பெற்றார். அந்த கலைகளின் நீட்சியாய் தற்போது பிரபு கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். இவரது திறமைக்கு சான்று இந்த மேடை, இந்த வரவேற்பு வளையம் என இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் ஜொலிப்பதை நீங்கள் கண்ணார கண்டு மகிழலாம். நண்பர் பிரபுவிற்கு கலைக்கோட்டையின் கதவுகள் திறக்கட்டும், அவரது கற்பனைகள் விற்பனை ஆகட்டும். கலைஞன் பிரபுவினை தேடி கௌரவங்கள் வந்தடைய வாழ்த்துவோம் அவரை. நமது நட்பு வட்டத்தில் கண்ணாடி என்றதும் நம் கண்முன் நினைவுக்கு வருபவர் மீரா ஷா. +2 பிறகு பாளை சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில் இளங்கலை அறிவியலில் பட்டம் பெற்றார். 2007ஆம் வருடம் சையது ராபியா என்பவரை துணைவியாராக கரம் பிடித்து ஒரு குழந்தைக்கு தந்தையானார். இவரது துணைவியார் பொறியியல் துறையில் ME பட்டம் பயின்று தற்போது தாமிரபரணி பொறியியல் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். அவரது தந்தை திருநெல்வேலியில் உருவாக்கிய வசந்த் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தை நமது மீரா ஷா அவர்கள் தற்போது திறம்பட நிர்வகித்து வருகின்றார். சென்னை ப்ளூ கிராஸ் அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் மீரா ஷா அவர்கள் அனைத்து ஜீவராசிகளின் மீது அன்புள்ளம் கொண்டவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னீர்பள்ளம் என்ற கிராமப்புற பள்ளியில் தமிழ் வழியில் ஆரம்ப கல்வி பயின்று தனது தலைமை ஆசிரியரின் உந்து சக்தியால் இந்த கத்தீட்ரல் பள்ளியில் ஆங்கில வழியில் +1 +2 படித்து இன்று நுனிநாக்கு ஆங்கிலத்துடன் சிங்கப்பூர் குளோபல் வங்கியில் பணியாற்றி வரும் ஒரு அசாத்தியமான மாணவர்தான் குற்றால சுப்பிரமணியன். சதக்கல்லூரியில் BSc பட்டம், கடினமாக உழைத்து கேட் தேர்வில் வெற்றி, அண்ணா பல்கலையில் மெட்டீரியல் சயின்ஸ் துறையில் MSc பட்டம், அறிவியல் துறை, ஆராய்ச்சி துறை, கணிப்பொறி மென்பொருள் துறை என பல துறைகளில் பணியாற்றி இன்று வெற்றி கண்ட மாணவராய் நம்மில் வலம் வந்து கொண்டிருப்பவர்தான் குற்றால சுப்பிரமணியன். புத்தக புழு என்ற விமர்சனங்களை உதாசீனம் செய்து அறிவை விரிவு செய்து வாழ்க்கையிலும் வெற்றி கண்ட குற்றால சுப்பிரமணியனை வாழ்த்துவோம். நமது மாணவ நண்பர்களில் மற்றும் ஒருவர் ஜாஸ்மின் வினோதர். +2 பிறகு லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ பயின்று அதன் பின் தன்னை ஒரு பொறியாளராக தகுதிப்படுத்த பொறியியல் கல்வி பயின்றார். தற்போது கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வரும் ஜாஸ்மின் வினோதர் 1999ஆம் வருடம் ஜே மெர்லின் என்பவரை மணம் புரிந்து ஒரு குழந்தைக்கு தந்தையானார். ஆம் ஆத்மி கட்சியில் உறுப்பினராகவும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தில் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் சமூக சேவைகளை செய்து வருகின்றார். இவரது சமூக சேவை சிறக்க வாழ்த்துவோம். ஆர்ப்பாட்டமான நமது நட்பு வட்டத்தில் அமைதியான பூங்காற்றாய் உலா வந்தவர்தான் முகுந்தன் விஸ்வநாதன். கணக்கு பாடத்துடன் பிணக்கு ஏற்பட்டாலும் கடினமாக உழைத்து பின் நாட்களிலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே MS பட்டம் பெற்று சாதனை நிகழ்த்தியவர்தான் முகுந்தன். சென்னை பல்கலையில் கணித பிரிவில் இளங்கலை பட்டம், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் MS பட்டம், பின்னர் சர்வதேச நிறுவனங்களில் மென்பொருள் மேம்பாட்டு துறையில் பல்வேறு பணி வாய்ப்புகள் பெற்று தற்போதும் அதே துறையில் மின்னி வருகின்றார். 2000 வருடத்தில் விசாகலட்சுமி என்பவரை மணமுடித்து இன்று 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். நண்பர் முகுந்தன் நலமுடன் வாழ வாழ்த்துவோம் அவரை. நமது மாணவச்சோலையில் பூத்த மற்றும் ஒரு மலர்தான் ஏ வரதராஜன். பள்ளி வாழ்க்கைக்கு பிறகு தூய யோவான் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பயின்று மெடிக்கல் புரோட்டோகால் டிரான்ஸ்லேஷன் பணியை செய்து வருகின்றார். இவர் 1995 முதல் மும்பை தினகரன் நாளேட்டில் பணியாற்றி உள்ளார். 2001ஆம் வருடம்
தமிழ்ச்செல்வி என்பவரை மணம் புரிந்து 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். இவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து வருகிறார் அன்பு நண்பர் அனித்குமார். இந்திய கடற்படையில் 18 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் மெகன்ஸ்ரீ நிறுவனத்தில் விஷுவல் எய்டாக பணியாற்றி வருகின்றார். இவர் பெயரை சொன்னாலே போதும் இன்சுவை உணவு நினைவுக்கு வரும். இவர்தான் முகமது நியாஸ். சதக்கல்லூரியில் எம்காம் பயின்று நியாஸ் ப்ளூ மெட்டல் நிறுவனத்தையும் தங்கள் குடும்ப தொழிலான நியாஸ் உணவகத்தையும் திறம்பட நிர்வகித்து வருகின்றார். நமது நட்பு பயணத்தில் நம்மோடு கரம் கோர்த்து இன்று பயணங்களையே தனது தொழிலாக்கிக் கொண்டவர்தான் ஏ. சந்துரு. பிகாம், எம்காம், எம்ஏ என பட்டங்களை வென்று தற்போது புனித தலங்களுக்கு யாத்ரீகர்களை அழைத்துச் செல்லும் புனிதமான தொழிலை செய்து வருகின்றார். இவருக்கு புண்ணியங்கள் சேரட்டும் என்று நமது கண்ணியமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நமது நட்பு வட்டத்தில் வங்கி அதிகாரியாக பிரகாசிக்கும் நல்முத்து டேவிட் கிங்ஸ்லி சென்னை IDBI வங்கியில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக தற்சமயம் பணியாற்றி வருகின்றார். நமது மாணவர்களின் சாதனை பட்டியலில் தனக்கென்று தனி இடம் பிடித்தவர்தான் ராஜமாணிக்கம். டிப்ளமோ பயின்று தற்போது குளோபல் விண்ட் பவர் நிறுவனத்தில் உயர் அதிகாரியாய் பணி செய்து வருகின்றார். 98ஆம் வருடம் கவிதா என்ற வாழ்க்கை துணையை கரம் பிடித்து 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். அன்பு நண்பர்களே, கற்கண்டு துண்டுகளாய் சிதறிச் சென்ற நாம் இப்போது சர்க்கரை மலையாய் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். நமது வாழ்க்கையில் இளமைக்கு பஞ்சம் வந்தாலும் இனிமைக்கு பஞ்சம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இனி எல்லாம் சுகமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.